வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தொடர் கனமழையால் தாவி ஆற்றில் கட்டுக்கடங்காத வெள்ளம் பாய்கிறது. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தோடா, ரம்பான், ரஜ்வாரி, தாவி உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. குறிப்பாக தாவி ஆற்றில் கட்டுக்கடங்காத வெள்ளம் பாய்கிறது. இதனால் கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. ஏராளமான மக்கள் குடியிருப்புகளை இழந்து தவிக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் தவிக்கும் மக்களை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். ஜம்மு பிராந்தியத்தில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நேரிட்டதால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் வீட்டுக்குள் சிக்கி தவித்த மக்களை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. வீடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை ஹெலிகாப்டர் மூலமும் படகுகள் மூலமும் ராணுவத்தினர் மீட்டு வருகின்றனர். ஜம்முவில் மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. ஜம்முவில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அத்தன்வாரி பகுதியில் மேகவெடிப்பும் ஏற்பட்டது. இதன் காரணமாக வைஷ்ணதேவி கோவிலில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி அக்கோவிலுக்கு யாத்திரை சென்ற 34 பேர் உயிரிழந்துள்ளனர். தோடா மாவட்டத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தமாக ஜம்முவில் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பேரிடருக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததும் வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை நிறுத்தப்படாதது ஏன் என காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வினவியுள்ளார். அதேவேளையில் இதுகுறித்து பின்னர்தான் விவாதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனமழையால் பல தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஸ்ரீநகர், ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர், லே போன்ற முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து தடைபட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படையும் துணை ராணுவ குழுவினரும் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தின் காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. காமரெட்டி மாவட்டத்தின் அர்குண்டா பகுதியில் மட்டும் 42 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. அம்மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 500 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேடக் மாவட்டத்தில் உள்ள தூப்சிங் தண்டா கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கிருந்து 100 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநில மேதக் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் கார் ஒன்று பயணிகளுடன் அழைத்துச் செல்லப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மேதக் மாவட்டம் ஹவேலி கணப்பூர் மண்டலத்தில் உள்ள நாக்கூர் நீரோடையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த நீரோடையை கடக்க முயன்ற கார் ஒன்று வெள்ளத்தின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த காரில் 4 பயணிகள் இருந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டனர். நிஜாம் சாகர் மண்டலத்தில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள ஆறுகள் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அங்கு பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து விரைந்த மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களை காப்பாற்றினர். கங்கை, யமுனை ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. தொடர் கனமழையால் கங்கை, யமுனை ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் உட்பட 22 மாவட்டங்களில் 768 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் சுமார் 2.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை பெய்து வரும் சூழலில் வெள்ளப்பெருக்கின் போது வீடுகள் இடிந்து விழும் காட்சி வெளியாகியுள்ளது. சம்பா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கும் கனமழையால் ராவி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. இதில் சாலூம் கிராமத்தில் ஆற்றங்கரையில் உள்ள வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. அங்கு 9 வீடுகள் இடிந்து விழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒடிசா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்த 25% கூடுதல் வரி அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தகத்தை சமமாக்கும் வகையில் அமெரிக்கா விதித்த 25% வரி விதிப்பு கடந்த 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரி புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதீத வரியால் இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது இந்திய தொழில்துறையினர், ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதனை சுட்டிக்காட்டி கொரோனா காலத்தில் உற்பத்தியாளர்களின் நெருக்கடியை போக்கும் விதமாக மத்திய அரசு அளித்த சலுகைகளை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. ட்ரம்ப் மற்றும் மோடி இடையே மதிப்புமிக்க உறவு இருப்பதால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் சிக்கல் எழாது என்று அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக கருத்து மோதல் தொடர்பாக செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், வர்த்தக விவகாரத்தில் இந்தியாவோடுதான் முதலில் பேச்சுவார்த்தை தொடங்கியதாகவும், ஆனால் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றார். இடையில் ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரம் எழுந்ததால் வரி விதிப்பு தொடர்பான சிக்கல்கள் எழுந்ததை குறிப்பிட்ட ஸ்காட், இருதரப்பு உறவில் பல அடுக்குகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆணையிட்டவுடன் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை பிரதமர் மோடி நிறுத்திக் கொண்டார் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் பேசிய ராகுல் காந்தி, இந்திய படைகள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவால் அது உடனடியாக நிறுத்தப்பட்டதாக கூறினார். பாஜக பெற்ற தேர்தல் வெற்றிகள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குகளை திருடி பெற்றவை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திவிடும் பேரணியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். வாக்கு திருட்டு புகாரை தடுக்க கோரியும் வாக்குரிமையை உறுதி செய்யவும் வலியுறுத்தி ராகுல் காந்தி பேரணி நடத்தி வருகிறார். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பீகாரில் ராகுல் காந்தி பேரணி மேற்கொண்டுள்ளார். புதன்கிழமை இன்று நடைபெற்ற பேரணியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினோடு பிரியங்கா காந்தி, கனிமொழி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பங்கேற்றனர். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்து பெற உள்ள வெற்றி இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளை உறுதி செய்யும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கேற்று பேசிய அவர், பீகாரில் கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் முன்பு சர்வாதிகாரம் மண்டியிடும் என்பதை பீகார் நிரூபிக்கும் எனவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே சென்றார் என்று ஜன்ஸ்வராஜ் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் பேரணியில் ராகுல் காந்தியுடன் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் பீகாரில் தாக்கப்படுகின்றனர் எனவும், ஆனால் அப்போதெல்லாம் ஸ்டாலின் பீகாரிகளுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று மாலை ஜப்பான் செல்கிறார். இன்றும் நாளையும் ஜப்பானில் பயணிக்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. 2014இல் பிரதமராக பதவியேற்ற பிறகு 8வது முறையாக பிரதமர் மோடி ஜப்பான் செல்கிறார். ChatGPTயின் உதவியை கொண்டு அமெரிக்காவில் ஒரு சிறுவன் தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த 16 வயது சிறுவனின் பெற்றோர் ChatGPTயை நடத்தி வரும் ஓபன் AI நிறுவனத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இது தவிர மற்ற பலரும் ஓபன் AIயின் இந்த போக்கை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் விரும்பத்தகாத உதவிகளை ChatGPTயின் மூலம் வழங்குவதை நிறுத்தவும், சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக ஓபன் AI தனது பிளாகில் தெரிவித்துள்ளது. காசா மக்களின் உணவு தேவையில் 14 விழுக்காடு மட்டுமே கிடைக்கிறது என்றும், இஸ்ரேலின் தொடர் கட்டுப்பாடுகளால் உதவி மற்றும் உணவுப் பொருட்கள் கிட்டாததால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாகவும் அப்பிராந்திய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காசாவில் உணவின்றி இறந்தவர்களின் எண்ணிக்கை 313ஆக அதிகரித்துள்ளது. காசாவில் உள்ள 95 விழுக்காடு மக்கள் தேவையான உணவுப் பொருட்களை சந்தைகளிலிருந்து வாங்கும் நிலையில் இல்லை எனவும் அப்பிராந்திய நிர்வாகம் கூறியுள்ளது. கோஸ்டாரிக்காவில் உள்ள
டாட்ருகோரா தேசிய பூங்கா அருகே கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான ஆரஞ்சு நிற சுறாவின் படங்களை கடல் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். ஆரஞ்சு நிறத்தில் ஒரு சுறா கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு சுற்றுலா குழு மீனவர்களுடன் மீன்பிடிக்க சென்ற போது 37 மீட்டர் ஆழத்தில் இந்த அரிய வகை சுறாவை கண்டுபிடித்தனர். ஆரஞ்சு நிறமும் வெள்ளை கண்களும் கொண்ட இந்த சுறா மரபணு மாற்றத்தால் இப்படி உள்ளது. தோலின் மெனலின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது இந்த நிலைமை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் வருடாந்திர தக்காளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பனோல் நகரில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தக்காளிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டு உற்சாகமாக கொண்டாடி வந்தனர். கொண்டாட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதன் கொடியை ஏந்திச் சென்றது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. பிரான்சில் உருவாக்கப்பட்டுள்ள ஈஃபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரம் உலக புகழ்பெற்ற சின்னமாக விளங்கும் நிலையில் அதேபோன்ற கோபுரத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் முதியவர் ஒருவர். செயின்ட் குராய்ஸ் ஆக்ஸ் மைன்ஸ் என்ற தனது கிராமத்தில் 101 அடி உயரத்தில் 8.5 டன் எடையிலான தூண்களை கொண்டு பிரம்மாண்டமாக அவர் கட்டமைத்துள்ள ஈஃபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவை நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். வயோதிகத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை குறித்து அறிந்திடும் விதமாக மருத்துவமனைக்கு சென்ற சிவகார்த்திகேயன் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாயார் ஆற்றில் குளித்து பாகன்களால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்தனர். இந்த ஆண்டு குட்டி யானை பொம்மி முதன்முறையாக விநாயகரை வழிபட்டது. சுற்றுலா பயணிகளை இது வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல்லில் உள்ள நன்மை தரும் 108 விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒரே கல்லாலான 32 அடி உயர மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு 16 வகையிலான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. கோவில் வளாகம் முழுவதும் 1008 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி திருச்சியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினருடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக காந்தி மார்க்கெட்டில் தொடங்கி பெரிய கடை வீதி வழியாக அண்ணா சிலை வரை காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யவே இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்சி மாநகரில் மட்டும் 243 விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகைக்காக வளர்க்கப்பட்ட வாழைத்தார்களுக்கு போதிய விலை இல்லாததால் வாழை விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த வாரம் அடித்த சூறாவளி காற்றால் கோவை மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட வாழைகள் முழுமையாக வளர்ச்சியடைவதற்கு முன்பாகவே சாய்ந்தன. இதனால் வாழைத்தார் ஏல மையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட வளர்ச்சியடையாத நேந்திரன் வாழைத்தார்களை கேரள வியாபாரிகள் மிக குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்ததால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இந்திய விமானப்படையில் அக்னி வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு தாம்பரத்தில் உள்ள விமானப்படை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பங்கேற்றனர். 30ஆம் தேதி கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது. அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சுமார் 50,000 முதல் 60,000 பேர் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலம் கட்சோலி மாவட்டத்தில் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கட்சோலி மற்றும் நாராயண்பூர் மாவட்டங்களில் எல்லைப் பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8 மணி நேரம் வரை துப்பாக்கிச் சண்டை நீடித்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் உஷாராக இருக்குமாறும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இமாலய மலையில் உற்பத்தியாகும் தாவி ஆறு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானின் சனாப் நதியில் கலக்கிறது. தற்போது தொடர் மழையால் தாவி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படும் என்றும் அதனால் வெள்ளப்பெருக்கிற்கு வாய்ப்பிருப்பதாகவும் பாகிஸ்தானை இந்தியா எச்சரித்துள்ளது. 3 நாட்களில் 2வது முறையாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்திய படைகள் நீண்ட போர்களுக்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மோவில் ராணுவ போர் கல்லூரியில் பேசிய ராஜ்நாத் சிங், தற்காலத்தில் போர்கள் திடீரென தொடங்குவதாகவும் அது எத்தனை காலம் நீடிக்கும் என்று தெரியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒரு சில வார போர்களில் இருந்து 5 ஆண்டுகள் வரை கூட நீடிக்கும் போர்களை எதிர்கொள்ள இந்திய படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் பேசினார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா பங்கேற்பதற்கான ஏல முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏலத்தை சமர்ப்பிப்பதற்கான மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஏலத்தில் இந்தியா தேர்வு செய்யப்பட்டால் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும். எனவே குஜராத் மாநிலத்திற்கு மானிய உதவி வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் 55 வயது பெண் ஒருவர் தனது 17வது குழந்தையை பெற்றெடுத்தார். மருத்துவமனையில் அனுமதித்த போது இது 4வது குழந்தை என அந்த பெண் சொன்னதாகவும், பிறகுதான் இது 17வது குழந்தை என தெரியவந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இவ்வளவு குழந்தைகள் இருப்பதால் அப்பெண்ணின் குடும்பம் பெரும் நிதி நெருக்கடியில் உள்ளது. குப்பை சேகரித்துதான் அந்த தம்பதியினர் வாழ்கிறார்கள். இதனால் குழந்தைகளின் உணவு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களான மிஸ்ட்ரல் மற்றும் பெர்ப்ளெக்சிட்டியை வாங்குவது குறித்து ஆப்பிள் நிறுவனம் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் சேவைகள் பிரிவு தலைவர் ATQ இரு நிறுவனங்களையும் வாங்க மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தங்களது AI பயணத்தை விரைவுபடுத்த பெரிய அளவிலான நிறுவனங்களை வாங்குவதற்கு திறந்த மனதோடு இருப்பதாக கூறியிருந்தார். HIV தொற்று நோய்க்கான ரஷ்யாவின் தடுப்பூசி இன்னும் 2 ஆண்டுகளில் தயாராகிவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் என்ற பெயரில் தயாராகி வரும் தடுப்பூசி மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸை தடுக்கும் வகையில் உடல் செல்களுக்கு மரபணு வழிகாட்டுதல்களை வழங்கும் எனவும் மருத்துவ வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவில் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களை விட 9 மடங்கு அதிகமாக கல்விக்கு செலவு செய்கின்றனர் என்று தேசிய மாதிரி ஆய்வு தெரிவிக்கிறது. 2025 ஏப்ரல் முதல் ஜூன் வரை நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி ஒரு அரசு பள்ளி மாணவருக்கு ஆண்டுக்கு சராசரியாக 2863 ரூபாய் செலவாகும் நிலையில் தனியார் பள்ளியில் இது 22,002 ரூபாயாக உள்ளது. மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரையில் மொத்த மாணவர்களில் 55.9% பேர் அரசு பள்ளிகளிலும் 31.9% பேர் தனியார் பள்ளிகளிலும் படிக்கிறார்கள். கிராமப்புறங்களில் 66% மாணவர்கள் அரசு பள்ளிகளையே தேர்வு செய்கின்றனர். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கடன் காலத்தை 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கடன் காலம் 2030ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக 7,332 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தின்படி 50 லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட 1,15 லட்சம் பேர் பயன்பெறுவர். RSS கருத்தை அதிமுக கேட்டால் அது வரவேற்கத்தக்கது தானே என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் RSS இயக்கத்தின் செயல்பாடுகளை கண்டு தாவேக தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அம்பேத்கரே RSS கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருப்பதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜயை அணில் என்று குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய அவர் கூட்டணிக்கு சென்றால் தனது தம்பிகள் தன்னை கொன்று விடுவார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என்று கத்துகிறது, அணில் ஜங்கிள் ஜங்கிள் என்று தானே கத்த வேண்டும் என்று விஜயை விமர்சித்தார். தாவேக மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்ட விவகாரத்தில் விஜயின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேக மாநாட்டில் ராம்பாக் மேடையில் ஏறியபோது பெரம்பலூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமாரை பவுன்சர் தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இளைஞர் சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேரின் மீது பெரம்பலூர் குன்னம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக அந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வலம் வரும் அரசியல் சுற்றுப்பயணத்தில் தேமுதிகவின் பயணம் வேறு, பழனிசாமியின் பயணம் வேறு என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி குறித்த முடிவை கடலூர் மாநாட்டில் அறிவிக்க உள்ளதாக கூறினார்.